Taste the Daily. புதுக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரை வட்ட செயலாளர்கள் வழிமறித்து வாக்குவாதம் செய்த சம்பவம் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக திமுக மாநகர பொறுப்பாளரான வி ராஜேஷ் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த 35 வார்டு வட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேருவை 35க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரை உள்ளே விட மறுத்தனர். திமுகவில் உட்கட்சி பூசல் தலைவிரித்து ஆடுவதற்கு இந்த சம்பவமே சாட்சி என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அஜித் குமார் கொலை வழக்கில் காவலர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினரே அவ்வழக்கை விசாரித்தால் உண்மை வெளிவராது என்பதாலேயே சுதந்திரமான விசாரணை அமைப்புக்கு உத்தரவிட்டுள்ளதாக உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இவ்வழக்கின் விசாரணை அறிக்கையை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தாக்கல் செய்தார். இந்நிலையில் அஜித் குமாரின் தாயாருக்கு அரசு சார்பில் வழங்கப்பட்ட நிவாரணம் என்ன என அரசு தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதனையடுத்து பாதி விசாரணையை மாவட்ட நீதிபதி முடித்துவிட்ட நிலையில் மீதி விசாரணையை CBI மேற்கொள்ளும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இவ்வழக்கின் விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தொடர்ந்து கண்காணிக்கும் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் ஹென்றி திபேன் இவ்வழக்கில் தமிழக அரசு திட்டமிட்டு பல விவரங்களை மறைப்பதாக குற்றம் சாட்டினார். சிறையில் இருக்கக்கூடியவர்கள் கான்ஸ்டபிளுக்கு மேற்பட்டவர்கள் இதில் தலையீடு செய்யாமல் எதுவும் நடந்திருக்காது. இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கஸ்டடி கொடுத்ததே இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார். இது யாரும் மறைக்க முடியாது. தமிழக அரசு வெற்றிகரமாக அதை மறைத்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். இந்த ஸ்பெஷல் டீம் சண்முக சுந்தரம் DSP மானாமதுரையுடைய ஸ்பெஷல் டீம். இதெல்லாம் மறைக்க முடியுமா? ஆகவே தான் நாங்கள் சொல்றோம், யார் கட்டளையிட்டார்களோ அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பிலும் கொடுத்திருக்கிறோம். கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியில் இயங்கி வரும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை முன்பு TNPL அண்ணா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன வாயிற் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான MR விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு தலைமை வகித்தார். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிர்வாக சீர்கேட்டால் நலிவடைந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். பிரச்சனைகளை பேச கேட் மீட்டிங் போட்டோம். உடனே காவல்துறை வந்துருச்சு. கேட் மீட்டிங் கூட போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அராஜக ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கேட் மீட்டிங் போகிறதெல்லாம் தொழிலாளருடைய உரிமை, அதை கூட போடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ கேட் மீட்டிங் போட்டு சொல்லி பேசியிருக்கிறோம். இந்த தொழிற்சாலையினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள். ATP தொழிற்சங்கம்னு சொன்னால் அவங்கள பழிவாங்கும் நடவடிக்கை, ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்கள சிரமமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தூக்கி போடுறது, இல்லைன்னா யூனிட் 1 மொண்டிப்பட்டியில் இருக்குது, யூனிட் 1க்கு டிரான்ஸ்ஃபர் போடுறது, இந்த மாதிரியான பழிவாங்கும் நடவடிக்கைகள்லாம் நடக்குது. அதெல்லாம் கைவிட வேண்டும்.